நம்ம எந்த அளவுக்கு தேவன் அன்பு கூறுகிறார் என்பதை நாம உண்மையிலே உணர்ந்து விட்டோமானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமா இருக்கும். இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் முக்கியமா இருக்கிற இந்த கடவுள் என்ன நேசிக்கிறார், என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்றத நீங்க உண்மையிலே உணர்ந்தீங்கன்னா, அப்படின்றத நான் உண்மையிலே உணர்ந்தேன்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும். நம்முடைய ஜெபங்கள் எவ்வளவு தைரியமா நம்ம ஜெபிப்போம், எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களுக்காக கேட்போம். கடவுளே என்ன நேசிக்கிறார், நான் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க உண்மையிலே நம்பினீங்கன்னா, அது உண்மையிலே உணர்ந்தீங்கன்னா, நீங்க விசுவாசிக்கிற விதமும் நீங்க ஜெபிக்கிற விதமும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அநேக நேரம் நாம் அதை நம்புறதில்லை, அல்லது அதை பற்றி சந்தேகப்படுறோம், அல்லது அதை பெருசா உணர்றதில்லை. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நம்ம உணர்வதில்லை, மறந்து விடுகிறோம். தெரியல, அல்லது மறந்துருச்சு, அல்லது உணரல. இல்ல தெரியும், ஞாபகத்துக்கும் இருக்கு, அதை உணரவும் செய்கிறோம் என்றால் வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு என்ன, அவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு நான் உண்மையிலே உணர்ந்தேன்னா என்னுடைய பாவங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிருவேன். இவ்வளோ பெரிய கடவுள் என்ன இவ்வளோ நேசிக்கிறாரா, அப்ப இந்த அற்பமான காரியத்தில் எதுக்கு ஈடுபடணும்னு நான் பாட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் இந்த அற்பமான பாவங்களில் இன்னும் ஈடுபட்டு இருக்கிறோம்னா, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நம்ம உண்மையிலே உணர வேண்டிய விதத்துல உணரவில்லை. ஏன் நாம மற்றவர்களை அன்பு கூற வேண்டிய விதத்துல சில நேரம் அன்பு கூறுறது இல்லை? ஏன் அன்புல குறைவு இருக்கு நம்மகிட்ட? நம்முடைய மனைவிகளை அன்பு கூற வேண்டிய விதத்துல ஏன் நம்மளால் அன்பு கூற முடியவில்லை? நம்முடைய பிள்ளைகளை அன்பு கூற வேண்டிய விதத்தில் நம்மளால ஏன் அன்பு கூற முடியவில்லை? நம்முடைய நண்பர்களை அன்பு கூற வேண்டிய விதத்தில் ஏன் நாம அன்பு கூற முடியவில்லை? நம்முடைய சத்துருக்களை அன்பு கூற வேண்டிய விதத்தில் நம்மளால ஏன் அன்பு கூற முடியல? ஏன்னு தெரியுமா? தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நாம முழுசா புரிஞ்சுக்கல, உணரவில்லை. அவர் என்ன இவ்வளோ அன்பு கூறுறாருன்னு உங்க உள்ளமெல்லாம் அவர் மேல உங்களுக்கு வச்சிருக்கிற அன்பினால் நிறைஞ்சு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அது நிரம்பி வழிஞ்சு மனைவி மேல போய் விழும், பிள்ளைகள் மேல போய் விழும், சத்துருக்குள்ள கூட மேல போய் விழும். தேவன் எனக்காக வச்சிருக்கிற அந்த அன்பு, என் மேல வச்சிருக்கிற அந்த அன்பை நான் அதிகமாய் புரிஞ்சுக்கணும், அதிகமாய் உணரணும். இதுல தொடர்ந்து வளர்ந்து வளர வளர வளரதான் எனக்கு வாழ்க்கையில எல்லாமே வேற லெவலுக்கு போயிடும். பாருங்க, தேவன் நம்மளை எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார். இத மிக சிறந்த விதத்துல எங்க நாம பார்க்கலாம்? கல்வாரி சிலுவையில். வேற எங்கேயாவது இதை விட நல்லா பார்க்கலாமா? தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை பெஸ்டா பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்? சிலுவையில். எல்லாம் சொல்லுங்க, சிலுவையில். ஏன்னா சிலுவையில் என்ன நடக்குது? இயேசு நமக்காக பாடுபட்டு மரிக்கிறார். சிலுவையில் என்ன நடந்தது? இயேசு நமக்காக, எனக்காக, என்ன சொல்லுங்க, இயேசு எனக்காக பாடுபட்டு மரித்தார். எந்த அளவுக்கு அவர் உங்களுக்காக பாடுபட்டார், வேதனைப்பட்டார் என்பதை நீங்க அறியும் போது, உணரும் போது, அதை தியானிக்கும் போது, கொஞ்ச நேரம் எடுத்து அதை யோசிக்கும் போது, எந்த அளவுக்கு உங்க மேல அவர் அன்பு வச்சிருக்கிறார் என்பதை நீங்க உணர்வீங்க. நம்ம பிரச்சனை என்ன? நம்முடைய சூழ்நிலையை யோசித்துட்டு இருப்போம். அப்ப எப்படி அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு புரியும்? சூழ்நிலையை யோசித்தா என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. சூழ்நிலையை பார்த்தா அன்பு கூறாதது போலதான் தெரியும். பிரச்சனையை பார்த்தா தேவன் என்ன அன்பு கூறாரான்னு சந்தேகமே வந்துடும். அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சிலுவையை தியானிக்க போகிறோம். ஏன்னா அதுதான் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இப்ப இன்றைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம இயேசு நமக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டார், வேதனைப்பட்டார் என்பதை பார்க்க போறோம். அதன் மூலமா நமக்கு என்ன புரிய வரும்? இயேசு நம்மளை எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார் என்பது புரிய வரும். அவருடைய பாடுகளினுடைய ஆழத்தை பார்க்கும்போது அவருடைய அன்பினுடைய உச்சக்கட்டம் புரிய வரும். இன்றைக்கு இதுதான் நம்ம மார்க் 15:34 பார்க்க போகிறோம். மார்க் 15
34. இந்த வசனத்தை ஏற்கனவே போன தடவை ஒரு கோணத்தில் பார்த்தோம். ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். மார்க் 15:34. இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் அவங்க தெரியாதவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் என்ற போதனையை தொடர்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து இங்கே இப்போ 15ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இயேசு வந்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். அதுதான் இங்கே நடக்குது. வாசிக்க போகிற சம்பவம் அதுதான் இல்லையா? ஏற்கனவே அவரை பல விதத்தில் பாடுபடுத்திட்டாங்க. அவரை அடிச்சிட்டாங்க, வாரநாள் அடித்தாங்க, அவரை நிந்திச்சாங்க, சிலுவையை தூக்கிட்டு ஊர்வலம் போக வச்சாங்க. ஊருக்கு வெளியே கொண்டு போய் அந்த கொல்கோத்தா மலையில் அவருடைய சட்டையை உருவி அவரை வந்து கை காலில் ஆணி அடித்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில் 3 மணி நேரம் அங்கே அவர் ஏற்கனவே தொங்கி கொண்டிருந்தார். அப்புறம் தான் 33ஆம் வசனம் தொடங்குது. நாம வாசிக்க போறது வந்து 34ஆம் வசனம். அதாவது இதற்குள் இயேசு வந்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இது நடக்குது. 34ஆம் வசனம், மார்க் 15:34. 9ஆம் மணி நேரத்திலே, அதாவது 3 மணி மத்தியானம், 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். போன தடவை இந்த வசனத்தை பார்க்கிறப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த வசனம் என்ன வெளிப்படுத்துது? நாம ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது என்பதனால இயேசு சிலுவையில் நமக்காக கைவிடப்பட்டார். அதை நாம விவரமா போன தடவை பார்த்தோம். இந்த தடவை இதே வசனத்திலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வசனம் வந்து என்ன வெளிப்படுத்துது? இயேசுடைய இந்த வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இந்த வார்த்தை அவர் பட்ட வேதனையினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. நமக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்பதனுடைய ஆழம் இந்த வார்த்தையில் வெளிப்படுகிறது. நமக்காக எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார் அப்படின்றத இந்த வார்த்தை நீங்க தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஆகவே அதை தான் செய்ய போகிறோம். இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். குறிப்பா எந்த நோக்கத்தோட தியானிக்க போறோம்னா, எந்த அளவுக்கு எனக்காக இயேசு வேதனைப்பட்டார் என்பதை இந்த வார்த்தை வந்து வெளிப்படுத்துதுல. அப்ப நான் அது ஒன்றும் புரிஞ்சுக்க விரும்புறேன். எந்த அளவுக்கு எனக்காக வேதனைப்பட்டார், அவருடைய வேதனை எப்படியாய் இருந்திருக்கும், எதனால வேதனைப்பட்டார், இப்படிப்பட்ட காரியங்களை தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்கிறோம்னா, அவர் நமக்காக பட்ட பாடனுடைய அந்த ஆழத்தை பார்க்க பார்க்க அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பினுடைய உச்சக்கட்டத்தை நீங்க பார்க்கலாம். அவருடைய பாடுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆழம் உண்டு. அதே போலதான் அவருடைய அன்புக்கும் ரொம்ப பெரிய ஒரு உச்சகட்டம் உண்டு. ஏன் நமக்காக அவ்வளோ தூரம் பாடுபட்டார்னா, நம்ம மேல அவர் அவ்வளோ பெரிய ஒரு அன்பை வச்சிருக்கிறார். அதனால தான் நாம் இதை பார்க்க போகிறோம். இயேசுனுடைய இந்த வார்த்தை, அவர் கதறின விதம் எல்லாமே அவர் பட்ட பாட அந்த வேதனையை வெளிப்படுத்துது பாருங்க. அவருடைய வார்த்தை மற்றும் அவர் கதறின விதம், அவர் ரொம்ப பயங்கரமா வேதனைப்பட்டார் என்பதை வெளிப்படுத்துது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய வார்த்தை, சிலுவையிலிருந்து, கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், சிலுவையிலிருந்து இயேசு எத்தனை வார்த்தை சொன்னாரு? 7 வார்த்தை, அதாவது 7 வாக்கியங்கள். வார்த்தைனா ஒரு வார்த்தை கிடையாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது ஒரு வார்த்தை கணக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது போல சிலுவையிலிருந்து இயேசு எத்தனை வார்த்தைகளை சொன்னாரு? சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறப்போ 7 வார்த்தைகளை சொன்னார். கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியும். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நீங்க கூகுள் அடிச்சாவே கண்டுபிடிச்சிக்கலாம். 7 words from the cross கூகுள் அடிச்சீங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஆனா அந்த 7 வார்த்தையில மார்க் எழுதின சுவிசேஷத்துல எத்தனை வார்த்தை இருக்குது? ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. இந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மார்க்ல மட்டும் இல்ல, மத்தேயு என்ற இன்னொரு சுவிசேஷத்திலையும் 7 வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. இந்த வார்த்தை தான் இருக்குது. லூக்கா சுவிசேஷத்துல 3 வார்த்தை இருக்கு. யோவான் சுவிசேஷத்துல வேற 3 வார்த்தை.
இருக்குது. இந்த 7 வார்த்தையை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையில தான், எந்த ஒரு வார்த்தையில, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்ற ஒரு வார்த்தையில மட்டும்தான் அவருடைய வேதனையை பார்க்கலாம். அவருடைய வேதனை வேற எந்த வார்த்தையிலும் பெருசா வெளிப்படுற மாதிரி தெரியவில்லை. இந்த வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா மற்ற 6 வார்த்தைகள்ல அவருடைய வேதனை ஒன்றும் வெளிப்படல. அவருடைய அன்பு வெளிப்படுது, அவருடைய அக்கறை வெளிப்படுது, அவர் தாய் மேல வச்சிருக்கிற அக்கறை, அவருடைய சத்துருக்கள் மேல வச்சிருக்கிற அவருடைய அன்பு, பக்கத்துல தொங்கின அந்த கள்ளன் மேல வச்சிருக்கிற ஒரு இரக்கம், கிருபை, அதெல்லாம் மற்ற வார்த்தைகள்ல வெளிப்படுது இல்லையா? அல்லது மீட்பின் கிரியை எல்லாம் முடிந்தது என்று இன்னொரு வார்த்தை கொண்டு சொல்லுகிறார். தாகம் எடுக்குதுன்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. பிதாவே உம்மிடத்தில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த மற்ற 6 வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதை வாசித்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி நீங்க உணர்வீங்கன்னா, பெருசா ஒன்றும் வேதனைப்பட்டது போல தெரியாதது போலதான் தெரியுது அது. ஏன்னா அந்த வார்த்தைகளுடைய நோக்கம் வேற. அவருடைய அன்பை வெளிப்படுது, இரக்கத்தை, கிருபைய, அவருடைய நம்பிக்கையை, அவர் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டார் என்பதை அதெல்லாம் வெளிப்படுத்துது. ஆனா இந்த வார்த்தை குறிப்பா என்னத்தை வெளிப்படுத்துது? அவருடைய வேதனையை வெளிப்படுத்துது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்றப்போ அங்க என்ன வெளிப்படுது? வேதனை. அந்த வார்த்தையே வேதனை வெளிப்படுத்துது. அதுவும் அவர் கதற விதம் அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு உங்க தமிழ் பைபிள்ல? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமா கதர்னார். கரெக்டா மொழிபெயர்க்கணும்னா அதுதான், அது பெட்டர். கூப்பிட்டார்னா ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. He cried out with a loud voice. சத்தமா கூப்பிட்டார்னா அப்படியே கதறாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த மாதிரி நடக்கிறதுனால சிலர் என்ன சொல்றாங்க, உண்மையிலே அவருக்கு தெரியலையோ ஏன் இதெல்லாம் நடக்குது, கன்ஃபியூஸ் ஆயிட்டாரோ இயேசு. நமக்கு கெட்ட காரியங்கள் நடக்கிறப்போ, சில நேரம் கிறிஸ்தவர்களுக்கு கெட்ட காரியங்கள் நடக்கிறப்போ நாம சில நேரம் கேள்வி கேட்பது உண்டு இல்லை? ஏன் தேவனே, ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துருச்சு, ஏன் ஆண்டவரே இது அனுமதிச்சீர் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. ஒரு கன்ஃபியூஷன்ல கேட்கிறோம்ல, ஒரு குழப்பத்துல கேட்கிறோம்ல, நமக்கு தெரியாதனால கேட்கிறோம்ல. அப்போ நாம அப்படி செய்யறதுனால சிலர் இதை பார்த்துட்டு இயேசுவும் ஒருவேளை அவருக்கும் தெரியாம போயிடுச்சோ, ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டாரோ, குழப்பத்துக்குள்ள ஆயிட்டாரோ. என்னங்க அவருக்கு தெரியலையா என்ன? இயேசு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரா, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு, ஏன் இப்படி பாடுபடுறாரு, ஏன் இப்படி வேதனைப்படுறாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரா என்ன? அது விசுவாசிகள், அது கஷ்டப்படுகிற விசுவாசிகள் அந்த கஷ்டத்தின் மத்தியில கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இயேசு அப்படி கிடையாதுங்க. இயேசு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகி ஒன்றும் சொல்லலை. அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், ஏன் அவருக்கு இந்த அளவுக்கு வேதனை, இது ஏன் அவசியம், எல்லாமே அவருக்கு தெரியும். சொல்ல போனா அவர் தானே ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வந்தார், நான் சிலுவைக்கு போய் ஆகணும், சிலுவைக்கு போய் ஆகணும், சிலுவைக்கு போய் ஆகணும். 3 முறை போச்சார் இல்லையா? மார்க் 8, 9, 10 ஒவ்வொரு முறையும் அதை பற்றியும் இன்னும் கொஞ்சம் அதிகமா போச்சார். மார்க் 10:45 ஆக்சுவலா அவர் அந்த ஏன் சிலுவைக்கு போறாரு, அதனுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் அப்படியே சொல்றாரு. நான் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக என்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்தேன் அப்படின்றாரு. எதுக்கு நான் வந்தேன்? நான் வந்ததனுடைய நோக்கமே நான் சிலுவைக்கு தான் போனேன். ஏன் சிலுவைக்கு போனேன்? ஏன்னா அங்க போய் தான் நான் என்ன பண்ண போறேன், அநேகரை மீட்கும் பொருளாக என்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறேன். இதை செய்யலனா என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே நிறைவேறலன்னு அவர் தான் ஒரே போக்கஸோட சிலுவைக்கு போனவர். மற்றவங்க போதன்னு சொன்னாங்க. எருசலேம் மட்டும் போக வேண்டாம் நாங்க சீஷர்கள். பேதுருவே சொன்னார், ஐயோ உமக்கு மட்டும் இப்படிப்பட்ட சிலுவை மரணம் வரவே கூடாது, அப்பாலே போ சாத்தான் என்னார் பேதுருவை. நான் சிலுவைக்கு தான் போவேன். அப்ப அவருக்கு தெரியலையா? அப்போ அவருக்கு நல்லா தெரியுங்க என்ன மாதிரி பாடு, என்ன மாதிரி காரியங்கள் வரப்போகுதுன்னு இயேசுக்கு நல்லாவே தெரியும். யோவான் 18:4 அவரை கைது செய்யறப்போ சொல்லப்பட்டிருக்கு, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். கைது செய்யறப்போ இயேசு அவரே முன் யாரை தேடுறீங்க, பிடிச்சிட்டு போங்கன்றாரு. எல்லாத்தையுமே அறிந்து, என்ன சொல்லுங்க, எல்லாவற்றையும் அறிந்து
அப்போ தெரியாம ஒன்றும் கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். கை செய்யறதுக்கு முன்னால கெத்செமனி தோட்டத்திற்கு அவருக்கு ஒரு ப்ரீவியூவே கிடைக்குது. எப்படிப்பட்ட வேதனை அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை தேவன் அவருக்கு முழுமையாய் வெளிப்படுத்துறாருங்க. இயேசுக்கு எல்லாம் தெரியும், வெளிப்படுத்தப்படவும் படுகிறது. அப்ப அவருக்கு தெரியாது, ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சில நேரம் விசுவாசிகள் கதற மாதிரி, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கதறலங்க. அவருடைய வேதனையை வெளிப்படுத்துறாருங்க. கேள்வி கேட்க வரல அவரு. ஏன்னு அவர் சொல்றதுனால சிலர் இதை எப்படி எடுத்துட்டாங்க, இது ஒரு கேள்வி, இயேசுக்கே தரல. அவர் நான் கேள்வியா கேட்கிறாரு, பிதாவே எனக்கு ஏன் தெரியல, தயவுசெய்து சொல்லும், ஏன் எப்படி எனக்கு நடந்துருச்சு, நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு போய் ஏன் எப்படி நடந்துருச்சுன்னு அவர் நான் கேள்வி கேட்டு இப்ப தெரிஞ்சுக்கணுமா? அவரு வேதனையை வெளிப்படுத்துறாருங்க. நம்ம கூட சில நேரம் ஏன் கேள்வி எழுப்புறப்போ ஆக்சுவலா வேதனையை தான் வெளிப்படுத்துறோம். பெருசா நம்ம ஒன்னும் ஏன் கேட்க வரல. ஏதாவது நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்துருச்சுன்னா நமக்கு சில நேரம் நம்ம ஏன் ஆண்டவரேன்னு சொல்றப்போ ஒன்னும் ஏன் ஒன்னும் கேட்க வரல. ஆக்சுவலா இது எப்படி நடக்கலாம், இது நடந்துருக்க கூடாது, இது ரொம்ப மோசமான காரியம்ன்றத ஒரு வேதனைப்பட்டு சொல்றோம், அந்த விதத்துல சொல்றோம். ஏன் ஆண்டவரேன்னு சொல்றதுனால எப்பவுமே அது கேட்கறோம்னு ஒன்றும் கிடையாது. சில நேரம் கேட்கறோம், தெரியல நமக்கு. ஆனா சில நேரம் நம்ம வேதனையை வெளிப்படுத்துற விதம் அது ஏன் ஆண்டவரே. இயேசுனுடைய கதறல் அவருடைய வேதனையை வெளிப்படுத்துது. அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த வேதனையை நீங்க நினைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சு அவர் பட்ட வேதனையை கொஞ்சம் கூட தியானிக்கலன்னா அப்போ நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு அர்த்தம். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்காம போயிட்டோன்னு அர்த்தம். அவருடைய வேதனையினுடைய ஆழம் இந்த வார்த்தையில வெளிப்படுது. அவருடைய வேதனையினுடைய ஆழம், அந்த ஆழத்தை நீங்க முழுசா கிரகிச்சு கொள்ளவே முடியாது. அவருடைய வேதனையின் ஆழத்தை முழுசா கிரகிச்சு கொள்ளவே முடியாது. ஆனா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். சொல்ல போனா புரிய புரிய நல்லது. கிரகிச்சு கொள்ள முடியாதுன்னா அப்ப என்னத்துக்கு இங்க பார்க்கணும்னு கேட்காதீங்க. அது எவ்வளோ ஆழம்ன்றத நீங்க இன்னும் அதிகமா உணர்றப்போ உங்களுக்கு என்ன புரிய வரும், அப்ப அவருடைய நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பு அவ்வளவு உயர்வு, அவ்வளவு உச்சகட்டமானது. நமக்காக அவர் பட்ட பாடனுடைய ஆழத்தை எப்படி நம்மளால முழுசா கிரகிச்சு கொள்ள முடியாதோ அதே போலதான் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பையும் முழுசா நம்ம கிரகிச்சு கொள்ள முடியாது. ஆகவே கிரகிச்சு கொள்ற அளவுக்கு அன்பையும் நம்ம கிரகிச்சு கொள்ளலாம். சரி, அப்ப அவர் வேதனையை வெளிப்படுத்துறார். அதனாலதான் இப்படி கதறாரு. ஏதோ கன்ஃபியூஷன்ல கதறல, ஏதோ தெரியாது தெரிஞ்சுக்கணும்னு கதறல, வேதனை வெளிப்படுத்துறார். சரி, எதனால இப்படிப்பட்ட வேதனை, அந்த கேள்வி எழுப்புவோம். எதனால இப்படிப்பட்ட வேதனை, அவருடைய வேதனைக்கு காரணம் என்ன? சிலர் நினைக்கலாம் அவருடைய வேதனைக்கு காரணம் அந்த காலத்துல அந்த ரோமர்கள் சிலுவையில மனிதர்களை அறைந்த விதம் அவ்வளவு கொடூரமானது. இன்றைக்கு ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? பொதுவா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, இல்லைன்னா எலக்ட்ரிக் சேர். முன்னெல்லாம் இப்பெல்லாம் அந்த லீத்தல் இன்ஜெக்ஷன் சொல்றாங்க. ஒரு இன்ஜெக்ஷனை குத்துனாங்கன்னா விஷத்தை உள்ள பாடிக்குள்ள அனுப்பி, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தா ஒரு ஆளை சாக அடிக்க முடியுமோ அப்படி முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய குற்றவாளியை கூட, பெரிய பல கொலைகளை செஞ்சிருக்கலாம், ரொம்ப மோசமான ஆளா இருக்கலாம், ஆனாலும் கூட அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறப்போ எப்படி பார்ப்பாங்கன்னா டக்குனு விஷயத்தை முடிச்சிடணும், குயிக்கா சட்டுன்னு அவனை சாகடிச்சிடணும். தூக்கு தண்டனையோ எலக்ட்ரிக் சேரோ, எலக்ட்ரிக் சேர்லாம் கூட நிறைய பேர் அதனால விரும்புறது இல்லை பாருங்க, அது ரொம்ப டார்ச்சர் ஆயிடுதுன்றதுனால. ஆனா ரோமர்கள் ஒருத்தருக்கு மரண தண்டனையில உச்சகட்டம் ஒரு மிக மோசமான மரண தண்டனை சிலுவை மரணம். அதை எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா மேக்சிமமா ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி அவங்கள சாகடிக்கணும், சீக்கிரத்தில் முடிச்சிடக்கூடாது. தள்ளி போட்டு அவனை அவஸ்தைப்பட விட்டு, அவனை வேதனைப்பட விட்டு, கதற விட்டு, கதற அவன் பாடுபட்டு தான் சாகணும். அப்படிதான் அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆகவேதான் நம்ம இந்த சில திரைப்படங்கள்லாம் கூட, பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் போன்ற திரைப்படத்தில் இயேசு
என்னென்ன ஆயிருக்குன்றதை எடுத்து காண்பிக்கிறாங்க பாருங்க. அது பார்க்கறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கும். எப்படி அவரை வாரினால அடித்தார்கள், அதை பற்றி நான் ஒரு செய்தி பேசினேன், திரும்ப எல்லாத்தையும் உள்ள போக விரும்பல. வாரினால் அடிச்சப்போ அவருடைய முதுகெல்லாம் அப்படியே உழுத நிலத்தை போல் ஆயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு சதை கிளி அடிச்சிருப்பானுங்க. அவருடைய சதையெல்லாம் அப்படியே ரிபனா தொங்கிட்டு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த முட்கிரீடத்தை தலை மேல வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே மார்க் 15 நம்ம இந்த 34க்கு முன்னாலேயே பார்த்துட்டோம் இல்லையா? முட்கிரீடத்தை வச்சு கோல் எடுத்து தலையை அடிக்கிறான். நீ ராஜாவா அப்படின்ட்டு தலையை அடிச்சு அடிச்சு நிந்திக்கிறான். அதுக்கப்புறம் சிலுவையை தூக்கிட்டு ஊர்வலம் போக வைக்கிறான். அதுக்கப்புறம் அவர் சட்டையை ஊர்வி அவரை அவமானப்படுத்தி அவர் கை காலில் ஆணி அடிச்சு சிலுவையில் அறையிறாங்க. ஊருக்கு வெளியே ஒரு மலை மேலே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. அப்போ எவ்வளோ விதத்தில் இயேசு வேதனைப்பட்டார் என்பது உண்மை. சரித்திரத்திலே சிலுவை மரணம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு மரணம் தான் சொல்றாங்க எல்லாம். அந்த சிலுவையில் தொங்குறப்போ 6 மணி நேரம் அவர் அங்கே தொங்கியிருக்காரு குறைஞ்சது. தொங்குறப்போ மூச்சே விட முடியாத, ஒவ்வொரு மூச்சுக்கும் நீங்க திணறணும், கஷ்டப்படணும். இப்போ இவ்வளவு வேதனை இருக்கிறதுனால தான் அவர் இப்படி கதர்னாரோ அப்படின்னு சிலர் நினைக்கலாம். இப்படிலாம் அவரை அடிச்சாங்க, இப்படிலாம் அவரை நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, ஊருக்கு முன்னால கேவலப்படுத்தினாங்க. எவ்வளோ ஒரு சரீர வலியும் வேதனையும் அவருக்கு இருந்திருக்கும். எவ்வளோ ஒரு மன உளைச்சல், இந்த அவமானப்படுத்துறதுனால எவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கும். இதனால தான் அவர் இப்படி கதறி இருப்பாரோன்னு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், அப்படி கிடையாது. இயேசு அப்படிப்பட்ட வேதனையினால, மனிதர்கள் அவர்களை அடிச்சதுனால, சத கிளிய அடிச்சதுனால, அந்த முட்கிடத்த தலைக்குள்ள போக வச்சதுனால, கை கால் ஆணி அடிச்சதுனால, ஊருக்கு முன்னால கேவலப்படுத்தினதுனால மட்டும் இப்படி கதறவில்லை. அது ரொம்ப சின்ன பார்ட்டு தான். நீங்க பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும்னா, அதுதான் பயங்கரமான வேதனை. அந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு முடிவுக்கு வருவீங்க? இயேசு பட்ட வேதனைனா அதுதான்ப்பா ரொம்ப பயங்கரமான வேதனை. ஆனா நீங்க சுவிசேஷங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசித்தீங்கன்னா அதை பார்க்க மாட்டீங்க. பெருசா பார்ப்பீங்க, 6 நாள் அடிச்சார் அப்படின்னு ஒரு வசனத்துல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க பைபிள்ல அதை பெருசுப்படுத்துறது இல்லை. பைபிள் 6 நாள் அடிச்சாங்க, சதைகளே அடிச்சாங்க, ஆனா பைபிள் அது ரொம்ப பெருசுப்படுத்தாம வாரினால் அடித்தார்கள் அப்படின்னு போயிடுது. அவ்வளவுதான் பட்டம். முக்கிடத்த தலையில வைக்கிறான், கோல் நாள் அடிக்கிறான். அவர் அந்த நேரத்தில் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கதறினார்னு பைபிள் சொல்ல. அப்படியே அவன் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. அவர் அப்படி சரீர வேதனைப்பட்டதெல்லாம் உண்மைதான். அவரை பயங்கரமா அடிச்சாங்கன்றது உண்மைதான், அவரை பயங்கரமா கேவலப்படுத்தினாங்கன்றது உண்மைதான். ஆனா பைபிள் அதை பெருசுப்படுத்துறது போல தெரியல. ஒரு முறை கூட இயேசு ஏன் இப்படி என்ன கேவலப்படுத்துறீங்க, ஏன் இப்படி என்ன அடிக்கிறீங்க, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பண்றீங்களே அப்படின்னு ஒரு முறை கூட சொல்லி பார்க்கவே முடியாது. சொல்ல போனா அவருடைய 7 வார்த்தையில 6 வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ பெருசா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதது போல தெரியும். அவருடைய சத்துருக்குள்ள மன்னிக்கிறாரு, அவருடைய தாய் மேல அக்கறை காமிக்கிறாரு, பக்கத்துல தோங்கின அந்த கல்லனுக்கு போய் ரட்சிப்பை கொடுக்கிறாரு. 2 இடத்துல தான் இயேசு வேதனைப்படுறது போல தெரியுது. நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்தீங்கன்னா சிலுவைக்கு அவர் போகிற அந்த நேரத்தில் அல்லது சிலுவையில் தொங்குற நேரத்தில் 2 சம்பவங்கள்ல தான் அவருடைய வேதனையை நீங்க பார்க்கலாம். ஒன்று கெத்சமனே தோட்டம். கெத்சமனே தோட்டத்துல வரப்போகிற சிலுவையை நினைச்சு 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 ரத்த வேர்வை சிந்துறார். அந்த அளவுக்கு அவருக்கு மன உளைச்சல். அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்மூத்தா போகுது, அவன் அடிக்கிறான், உதைக்கிறான், எல்லாம் பண்றான், அதெல்லாம் தாங்கிக்கிறார், சும்மா இருக்கிறார். அதுக்கப்புறம் எங்க அவருடைய வேதனையை பார்க்கலாம்? இந்த கதறல், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த 2 இடத்துல மட்டும்தான் பார்க்கலாம். இந்த 2 இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கவனிப்பீங்கன்னா, மனிதர்களால் அவர் பட்ட அடி கிடையாது, வேற என்னமோ.
தேவனால் பட்ட பாடு. மனுஷன் கொடுத்த அடியினால அவர் ஒருபோதும் கதறவே இல்லை. அப்படி பைபிள் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. நீங்க வாசித்து பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதனால தான் திரைப்படம் பார்த்தா பத்தாது. சிலுவையை புரிஞ்சுக்கணும்னா திரைப்படம் பார்த்தா புரிஞ்சுக்க முடியாது. வேதத்துக்கு வர வேண்டும். கெத்செமனே தோட்டத்தில் ஏன் அப்படி ரத்த வேர்வை சிந்துறாருன்னா, அவர் என்ன சொல்றாரு? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக்கடவுது. அப்போ இது பிதாவுடைய சித்தம். பிதா என்னத்தையோ செய்துட்டு இருக்கிறாரு. இது பயங்கரமான ஒரு பாத்திரம், இதை குடிக்கணும்ன்றத நினைச்சாலே அவருக்கு ஒரு நடுக்கம் உண்டாகுதாங்க. இந்த கதறலையும் அதான் பார்க்கலாம். என் தேவனே, என் தேவனே, யூதாசே யூதாசேன்னு சொல்ல, பேதுருவே பேதுருவேன்னு சொல்ல, பிலாத்தே பிலாத்தேன்னு சொல்ல, ரோமர்களே ரோமர்களேன்னு சொல்ல, ஏன் இப்படி என்ன பண்ணிட்டீங்க? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவருடைய வேதனையை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆமா, அவர் அடிச்சப்ப அவருக்கு வலிச்சிருக்கும். அவர் மனுஷன் தானேங்க, இல்ல பார்க்கறதுக்கு மனுஷன் போல தோணினாரா? உண்மையிலே மனுஷன். இயேசு உண்மையிலே, எல்லாம் சொல்லுங்க, இயேசு உண்மையிலே முழுக்க முழுக்க மனிதன், மனுஷன் தான். ஆனா அதே நேரத்தில் இயேசு உண்மையிலே முழுக்க முழுக்க தேவனாகவும் இருக்கிறார். அப்போ உண்மையிலே மனுஷன்னா அடிச்சா வலிச்சிருக்கும். அவருக்கும் அதே ரத்தம் தான். அவருடைய ரத்தமும் இந்த சிவப்பு கலர் தான் இருந்திருக்கும், இல்லை வேற ஏதோ கலர் இருந்திருக்குமா? மனுஷங்க அவரு. அப்ப அவருக்கு வலிக்கலன்னு நான் சொல்ல வரல, நிச்சயமா வலிச்சிருக்கும், நிச்சயம் வேதனையை உண்டாக்கி இருக்கும். ஆனா பைபிள் அதை பெருசுப்படுத்தல. ஏன்? என்னத்தை சொல்ல விரும்புது? அதன் மூலமாய் என்ன பைபிள் சொல்ல விரும்புதுன்னா, அந்த வேதனை கிடையாது பெரிய வேதனை, அதை விட பயங்கரமான ஒரு வேதனை இருந்தது அவருக்கு. அது என்னது? அது என்னன்னா, நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டோம் 2 செய்திக்கு முன்னால. அந்த பூமி அந்தகாரப்பட்ட போது 33ஆம் வசனத்துல வருது, அந்த இருட்டில் தேவன் என்ன செஞ்சார்? இயேசுவை பாவமாக்கினார், சாபமாக்கினார். நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் மேல விழப்பண்ணினார். அந்த 3 மணி நேரம் இருட்டில் என்ன நடந்தது என்பதை குறித்த ஒரு செய்தி கொடுத்தேன் இல்லையா? 3 மணி நேரம் இருட்டில் என்னங்க நடந்தது? அது வரைக்கும் இவனுங்க அடிச்சானுங்க, ரோமர்கள் அடிச்சானுங்க. ஆனா 3 மணி நேரம் கும் இருட்டில் அவனால் அடிக்க முடியாது, பார்க்க கூட முடியல. அந்த நேரத்தில் தேவன் காரியங்களை செய்து கொண்டார். என்ன செஞ்சுட்டாரு? நம்முடைய எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் மேல விழப்பண்ணினார். ஏசாயா 53:6. பாவமே அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். பாவத்தின் ஒட்டுமொத்த உருவமாய் ஆக்கினார் இயேசுவை. சாபமானார். கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி தேவ கோபாக்கினை அவர் மேல விழுந்தது. தேவ கோபாக்கினை உறிஞ்சுகிற அளவுக்கு ஒரு கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். தேவன் செய்தார். இதெல்லாம் ரோமர்கள் செய்யல, யூதர்கள் செய்யல. இது தேவனுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற ஒரு காரியம். அதுதான் அவருக்கு பெரிய ஒரு வேதனை உண்டாக்குச்சு. கெத்செமனே தோட்டத்தில் அதனுடைய ப்ரீவியூவை பார்த்துட்டாரு, அவருடைய நிஜத்தை இங்க அனுபவிக்கிறாரு. அந்த அனுபவத்தினுடைய உச்சகட்டத்தில் தான் இதை கதறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என்ன அவருக்கு மிகுந்த வேதனை கொடுத்ததுன்னா, பாருங்க, அந்த மற்றதெல்லாம் அவருக்கு வேதனை கொடுத்துருக்கோம், ஆனால் அது பெருசு கிடையாது. நீங்கள் இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது அவருக்கு பயங்கரமாக வேதனை கொடுத்துருக்கோன்னா, நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய சாபத்தை சுமந்தார், நம் மீது வர வேண்டிய தேவ கோபாக்கினையை சுமந்தார், நமக்காக தேவனால் கைவிடப்பட்டார் சிலுவையில். அதுதான் அவருக்கு பயங்கர வேதனையை உண்டு பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல இப்படி கதறாரு. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாருங்க, உலகத்தார் மாதிரி இல்லை ரோமரில் அடித்ததுனால அவர் ரொம்ப வேதனைப்பட்டார் அப்படி பைபிள் ப்ரெசென்ட் பண்ணவே கிடையாது. அதெல்லாம் நத்திங்ன்ற மாதிரி தான் பைபிள் ப்ரெசென்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட அதை லேசாக சொல்லிட்டு போயிட்டே இருக்குது, இதை தான் பெருசுப்படுத்துது. ஆகவே நான் இதை தான் பெருசுப்படுத்த விரும்புகிறேன். கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணுன்னு விரும்புகிறேன். பாவத்தை சுமக்கிறதுனா அது எவ்வளோ ஒரு வேதனை உள்ள காரியமாக இருந்திருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சாபத்தை சுமக்கிறதுனா அது எவ்வளோ வேதனை உள்ள காரியமாக இருந்திருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. இப்போ தேவ கோபாக்கினை அவர் மேலே விழுறப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க.
யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. கைவிடப்படுறதுனா அது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு அப்படின்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாவத்தை சுமக்கிறதுன்னு என்னங்க? பாவத்தை சுமந்தார் சொல்றோம், பாடுறோம், நம்புறோம், எல்லாம் ரைட்டு. பட் யோசித்து பார்த்துருக்கோமா பாவத்தை சுமக்கிறதுனா என்னங்க? நம்முடைய பாவத்தை நமக்கே சுமக்க பிடிக்காது ஆக்சுவலா. கரெக்டா? பாவத்தை சுமக்கிறதுன்னு என்ன? பல விதத்தில் உங்களுக்கு காமிக்கலாம். பாவத்தை சுமக்கிறதுனா பாவத்தினுடைய விளைவுகளை அனுபவிப்பது, அது நம்ம மேலே வந்து விழுவது. பாவத்து நிமித்தமாய் அந்த குற்றமும் அந்த தண்டனையும் நம் மீது வந்து விழுவது, அதுதான் பாவத்தை சுமப்பது. நாம் பாவம் செய்கிறப்போ பாவத்து நிமித்தமாய் வர இன்பங்களை என்ஜாய் பண்ணுறோம் சில நேரம். அந்த இன்பத்துக்காக தானே பாவம் செய்கிறோம். ஏங்க ஒருத்தர் பாவம் செய்கிறாங்கன்னா ஏன் செய்கிறாங்க? இதன் மூலமாக ஏதோ ஒரு இன்பம் கிடைக்கும், அல்லது லாபம் கிடைக்கும், அல்லது என்னமோ கிடைக்கும்ன்றதுனால தான் போய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, அநியாயமாக நடந்துக்கிறாங்க. யாராவது போய் இல்லை இன்னைக்கு ஒரு பொய்யாவது சொல்லிட்டு வந்துடுவோம் கடமை உணர்ச்சியோட பாவம் செய்கிறோம் கிடையாது. இதனால என்னமோ ஒரு இன்பம் கிடைக்குது, லாபம் கிடைக்குதுன்னு நினச்சி போய் தான் வஞ்சிக்கப்பட்டு அதை செய்கிறோம். கொஞ்சம் நேரம் அந்த இன்பமும் கிடைக்குது, சிற்று இன்பம். உண்மைதான், பாவம் வந்து கொஞ்ச நேரம் நமக்கு இன்பத்தை தருது, கொஞ்சம் இன்பத்தை தருது. சில நேரம் பொய் சொல்கிறதுனால ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கலாம், ஏமாத்துறதுனாலேயே லாபம் பெறலாம். உண்மைதான், அதனால தானே ஏமாத்துறாங்க, சும்மாவை ஏமாத்துறாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், அதெல்லாம் அப்படியே நிரந்தரமாய் நிற்காது. ஏன்னா கூடி சீக்கிரம் என்ன வரப்போகுது, அந்த பாவத்துக்கான விளைவுகள் வரும். அந்த விளைவு வரப்போ அந்த சாபம் வரும் பாருங்க, அந்த தண்டனை வரும் பாருங்க. அதை நம்மளால தாங்கிக்க பிடிக்காது. நமக்கே பிடிக்காதுல்ல. நமக்கே தெரியும் நம்ம தான் பாவம் செஞ்சோம். ஆக்சுவலாக அப்படி பார்த்தா தண்டனை நமக்கு வரணும். ஆனால் தண்டனை வர்றப்போ நம்ம யாருக்குமே பிடிக்காது, அதை தாங்கிக்கிறதே முடியாது நம்மளால. நம்முடைய பாவத்தை சுமக்கிறது, அந்த பாவத்துக்கான தண்டனையை சுமக்கிறதே நமக்கு தாங்கிக்க முடியாது. நம்ம அதுக்கு தகுதியானவர்கள்னு தெரியும், ஆனாலும் தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னொருத்தர பாவத்தை சுமக்கிறதுனா எப்படி இருக்கும்? நம்ம பாவத்தையே நம்மளால சுமக்க முடியல, இன்னொருத்தர் பாவத்தை சுமக்க முடியுமா? இன்னொருத்தர் பாவத்தை சுமந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, அல்லது காலேஜில் இருக்கீங்க, அல்லது ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வைங்க. உங்கள் வேலை இடத்துலையோ அல்லது காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ உங்களை பற்றி ஒரு புகார் கிளப்பி விடுறாங்கன்னு வைங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யவே இல்லை, ஆனால் நீங்கள் ரொம்ப மோசமான ஒரு காரியத்தை செய்ததா உங்களை பற்றி ஒரு நியூஸை சொல்லி இதை பரப்பி விடுறாங்கன்னு வைங்க. உங்கள் வேலை இடத்துல முழுசாக அப்படியே பரவுது, எல்லாரும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லது காலேஜில் எல்லாரும் இதை பற்றி பேசி, ஸ்கூலில் எல்லாத்தையும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் செய்யவே இல்லை, நீங்கள் செய்ததா இவங்க சொல்லி இதை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. மரம் நடக்குது பாருங்க, எப்படி இருக்கும்? செஞ்சாவது ஓகே அப்படின்னு சொல்லலாம், செய்யவும் இல்லை, ஆனாலும் ஊரே நம்மளை பத்தது தப்பா நினைக்குது. எப்படி உங்களுக்கு அது ஒரு வேதனை உண்டாக்காது? அல்லது இப்படி யோசித்து பாருங்க, நீங்க செய்யாத குற்றத்தை யாரோ சொல்லி உங்களை ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணி நீதிமன்றத்துக்கே கொண்டு போய் தவறான குற்றச்சாட்டை உங்க மேலே கிளப்பி உங்களை குற்றவாளி என்று தவறாய் தீர்த்து உங்களை சிறையில போட்டு அடைச்சிடுறாங்கன்னு வைங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க, யோசித்து பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக சில பேருக்கு நடந்திருக்கு. தவறாய் குற்றச்சாட்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க, நான் நியூஸில் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சாருன்னு தப்பாக குற்றச்சாட்டு அவர் மேலே போட்டு அவரை கோர்ட்டுக்கே கொண்டு போய் குற்றவாளி என்று தீர்த்து 20 வருஷம் ஜெயிலில் இருந்தார் அந்த மனுஷன். ஃபால்ஸ் அக்யூசேஷன், தவறான குற்றச்சாட்டு, 20 மனுஷன். அந்த மனுஷன் சொல்கிறான், எனக்கு ஜெயிலில் இருக்கிறப்போ நரகத்தில் இருந்த மாதிரி இருந்ததுன்னு. ஏன்னா அந்த ஜெயிலில் இருந்தேன்றது மட்டும் இல்லை, அது வந்து இந்த தாட் என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் செய்யாத தப்புக்கு நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேனே. சிலர் தான் அதை வந்து உணர்ந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறது, ஒருத்தருடைய ஒரு பாவத்தை சுமக்கிறதே நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஒருத்தருடைய ஒரு பாவம், நம்ம எல்லாருடைய பாவமும் அவர் மேலே விழுந்தது கல்வாரி சிலுவையில். நம்ம எல்லாருடைய பாவம், அதற்கான தண்டனை, நியாய தீர்ப்பு, சாபம் அவர் மேலே விழுந்தது. யோசித்து பாருங்க, எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. ஆனால் நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கும் உதவி செய்ய ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் இப்போ நான் சொன்ன உதாரணம் எல்லாம் பத்தாது, வேஸ்ட்டு.
ஏன்னா நான் சொன்ன உதாரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பார்த்தோம் பாருங்க. ஏன்னா நான் சொன்ன உதாரணம் எல்லாம் நம்ம பாவிகள் பாவத்தை சுமக்கிறத பற்றி வச்சு உதாரணம் சொன்னேன். பாவிகள் பாவத்தை சுமக்கிறதுக்கும் பாவமே இல்லாத இயேசு பாவத்தை சுமக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை சுமக்கிறானோ அல்லது இன்னொருத்தருடைய பாவத்தை சுமக்கிறானோ அது ஒரு லெவல். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு வந்து பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர், பாவமே இல்லாதவர், பாவத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. சொல்ல போனா பாவத்தை அவர் வெறுக்கிறவர். ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அவருடைய எதிரிகளை பார்த்து சொல்றாரு, யாரா ஒருத்தர் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம், என் இடத்துல யாரா ஒருத்தர் குற்றத்தை கண்டுபிடிங்கன்னு எதிரிகளை பார்த்து தைரியமா சேலஞ்ச் பண்றாரு. யாருமே வாய் திறக்க முடியல பாருங்க. அப்படி பரிசுத்தர வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் பாவத்தை சுமக்கிறதுனா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா பாருங்க, நாம எல்லாருமே பாவிகள். தேவனுடைய பார்வையில் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நம்ம எல்லாருமே பாவிகள். நமக்கு வந்து பாவத்தோட நமக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை வெறுக்கிறோம், ஆனால் சில நேரம் அது பிடிக்குதுன்றதுனால தானே செய்கிறோம். வெறுக்கிறோம், ஆனால் சில நேரம் பிடிக்குது. சீக்கிரட்டாக அதன் மேலே ஒரு ஆசையும் வச்சிருக்கிறோம். அதை கொஞ்சம் வேண்டான்றோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற அளவுக்கு இருக்கட்டும்னு சீக்கிரட்டா விரும்புகிறோம். நாம இப்படி பாருங்க. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. இயேசு பாவமே அறியாதவர், பாவத்தை வெறுக்கிறவர், பரிசுத்தத்தை மாத்திரம் விரும்புகிறார். தம்முடைய பிதாவை பிரியப்படுத்தணுன்றதை மட்டும்தான் அவர் விரும்புகிறார். ஒரு சின்ன விதத்தில் கூட செயல்லையோ வார்த்தையிலையோ எண்ணத்திலையோ பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவர், பாவத்தை முழு இதயத்தோடு வெறுக்கிறவர் இயேசு. நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து பாவத்தின் மேலே ஒரு அலர்ஜி மாதிரி, அதை வந்து ஒரு குப்பையை போல பார்ப்பார் நினைக்கிறேன். நாம் வந்து பாவத்தை நமக்கு அது சில நேரம் அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, பாவம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது நமக்கு. நான் நினைக்கிறேன் இயேசு எப்படி பாவத்தை பார்த்துருப்பார், குப்பையை போல பார்த்துருப்பார். அருவருப்பான ஒரு காரியமாய் அவருக்கு தோன்றி இருக்கும். அதுக்கும் அவருக்கும் ஒத்தே வராது, சம்பந்தமே கிடையாது. அப்போ அவர் பாவத்தை சுமக்கிறதுனா எப்படிங்க இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எப்படி இதை விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சிலர் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணுன்றதுலேயே ரொம்ப குறியாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க அதாவது பொதுவாக வந்து மக்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம் இல்லையா? கை கழுவாமலே சாப்பிட்ருவாங்க, அதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டாங்க நம்ம ஊரில் ஸ்பெஷலாக. ஆனால் சிலர் வந்து அவங்க கை கழுவுனாங்கன்னா 5 நிமிஷம் கை கழுவுவாங்க இல்லையா? எல்லாமே பக்கா சுத்தமாக இருக்கணும். சிலருக்கு வந்து இப்படியும் எலி ஓடலாம், அப்படியும் எலி ஓடலாம், என்ன வேணா இருக்கலாம், வீட்டில் கொஞ்சம் குப்பையெல்லாம் கூட சைடில் இருந்துக்கலாம், ஒன்றும் கண்டுக்க மாட்டான். சிலருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குப்பையாக இருக்கட்டும் அல்லது ஒரு காக்ரோச் இப்படி ஓடுனா அவங்களுக்கு நாம் வந்து சிரிக்கிறோம், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சிலருக்கு ஆக்சுவலாக ஒரு டிஸார்டரே இருக்குது. அவங்களால நார்மல் லைஃபே நடத்த முடியாது. ஏன்னா சுற்றிலும் அழுக்காக இருக்குது, குப்பையாக இருக்குது. எங்கேயா பார்த்து தேடி கண்டுபிடிச்சிடலாம், தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆனால் அவங்களால நார்மலாக வாழவே முடியல. எப்போ பார்த்தாலும் எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஆனால் சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. அதனால் இந்த சுத்தம் இல்லாத உலகத்தில் அவங்களால வாழ்கிறதே ரொம்ப கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சிக்குது, அவங்களுக்கு டார்ச்சராக இருக்குது. உண்மையிலே சிலர் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் அந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, இயேசு வந்து தூயர், சுத்தர். அவர்கிட்ட ஒரு பாவம் கூட கிடையாது, பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. இந்த சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கள போய் குப்பை மேட்டில் போட்டால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அதை விட பெரிய டார்ச்சர் எதுவுமே கிடையாது. கல்வாரி சிலுவையில் பாவன்ற அந்த குப்பை மேட்டில் தான் இயேசு கிடந்தார். அந்த குப்பை மேடு அவர் மேலே விழுந்தது. இந்த அருவருப்பான காரியம், நம்முடைய எல்லாருடைய பாவங்கள், அது நிமித்தமாய் வர வேண்டிய அந்த சாபம், ஒரு அருவருப்பான காரியம். பாருங்க, நீங்க உலகத்துல பார்க்குறப்போ பாவம் வந்து ரொம்ப அழகான காரியம் மாதிரி காமிச்சிருவாங்க. நீங்க சிலுவைட்ட வந்து பாருங்க, அதனுடைய உண்மையான அருவருப்பு தெரியும் உங்களுக்கு. அருவருப்பான அந்த பாவம் அவர் மேல விழுந்தது. குப்பை மேட்டில் அவர் நடுவில் இருந்த மாதிரிங்க. அது
அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பாவமே அறியாதவர், பாவமே வேண்டான்னவர், வெறுத்தவர், ஒரு பாவம் கூட செய்யாதவர். அவருக்கு அது எப்படி இருந்திருக்கும்னு என்னால் கிரகிச்சு கொள்ள கூட முடியாது. அதை விட பெரிய டார்ச்சர் இல்லை. பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத இருந்தபோதும் அவர் பாவமாக்கப்பட்டார். சாபத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, சாபமாக்கப்பட்டார். எங்க சாபத்துக்கும் அவருக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மட்டும் இல்லை, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவரே அவர் தான். இஸ் நாட் ஓன்லி பிளஸ்ட், இஸ் த பிளஸர். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் அவர் தாங்க. ஆபிரகாம் ஆசீர்வதித்தவரே அவர் தான். ஆபிரகாம் அந்த யுத்தத்தை முடிச்சுட்டு வர்றப்போ மெல்கிசேதேக் கிட்ட தசம்பாத்தை கொடுத்து மெல்கிசேதேக் அவரை ஆசீர்வதிச்சார் பாருங்க. அந்த மெல்கிசேதேக் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு. அவருடைய நிழலாட்டம் தானே. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவரே அவர்தான். ரோமர் 9:5 சொல்லப்பட்டிருக்கு, என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் கிறிஸ்து. அவர் போய் எப்படி சாபமாக முடியும்? நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா சாபமும் அவர் மேல விழுந்தது. சாபத்தின் ஒட்டுமொத்த உருவம் ஆகிவிட்டார். எப்படி அவருக்கு இருந்திருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நித்திய நித்தியமாய் தேவனுடைய அன்பை அனுபவித்து வந்தவர் திடீர்னு சிலுவையில் தேவ கோபாக்கினை அவர் மேல விழுதுன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நித்திய நித்தியமாய் பிதாவோட அன்பான ஒரு ஐக்கியத்தில் இருந்தவர், பிதாவுடைய பிரசன்னத்தை எப்போவுமே அருகாமையில் அனுபவிச்சவர், இப்ப கல்வாரி சிலுவையில் பிதாவினால் கைவிடப்படுறது, பிதா தம்முடைய முகத்தை திருப்பி கொள்றது, இதெல்லாம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. நம்மளால ஆக்சுவலாக யோசித்து பார்க்க முடியாது. ஏன்னா நாம இயேசுவை போல் கிடையாது. அதுதான் பிரச்சனை பாருங்க. தேவனுடைய பிரசன்னத்தின் அருகாமையினுடைய அருமை நம்மளை விட யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தான் தெரியும். நாம தேவனுடைய பிரசன்னத்தை முக்கியப்படுத்துகிறோம், எல்லாம் ரைட்டு. அவருடைய பிரசனம் வெளிப்படுறப்போ நமக்கு ரொம்ப பிடிக்கும். வர்ஷிப்பில் சில நேரம் அவருடைய பிரசனத்தை ஃபீல் பண்ணுறோம், சில நேரம் ரொம்ப ஸ்பெஷலாகவே ஃபீல் பண்ணுறோம். அப்போ அதை நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இன்னைக்கு ப்ரெசன்ஸும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்றோம். அப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஒரு 5-6 நாள் ப்ரெசன்ஸே ஃபீல் பண்ணாமலும் போயிடுவோம். நம்ம சமாளிச்சுப்போம், பரவாயில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படி. 1 மணி நேரம் அவர் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணிட்டு 10 நாள் கூட சிலர் அவருடைய பிரசன்ஸையே ஃபீல் பண்ணாமலையும் போகிறார்கள். ஆனால் நீங்கள் கடவுளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஆட்களை பாருங்கள், ஒரு நாள் அவருடைய பிரசனத்தை உணரலைன்னா கூட அவங்களுக்கு கஷ்டமாயிடும், கிட்டத்தட்ட டார்ச்சர் மாதிரி ஆகிடும். அவங்களால பொறுத்துக்க முடியாது அதை. ஆனால் ரொம்ப நம்மில் சிலர் தான் அப்படி இருக்கிறோம். இருக்கிறதுலே பூமியில் இருக்கிறது ரொம்ப கடவுளோட க்ளோஸாக இருக்கிற நபருக்கு கூட இயேசு அனுபவிச்சது தெரியாது. ஏன்னா இயேசு நித்திய நித்தியமாய் பிதாவினுடைய பிரசனத்தினுடைய அந்த க்ளோஸ்னஸ், அருகாமையை அனுபவிச்சு வந்தவர். எப்போவுமே பிதா அவரோட இருக்கிறதாய் அவர் உணர்ந்தார். அவரே சொல்றாரு யோவான் 8:29, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்பொழுதும் அவருக்கு நான் பிரியமானது செய்கிறதுனால அவர் என்னை தனியாகவே விட மாட்டாரு, கூடவே இருக்கிறாரு, ஒத்தாசை செய்கிறாரு. அப்போ நித்திய நித்தியமாய் அவருடைய பிரசனத்தின் அருகாமை உணர்ந்து வர்ற அவருக்கு சிலுவையில் அவருடைய அந்த அன்பான பிரசனம் கட்டாயிடுது பாருங்க. அதுக்கு மேல கோபத்தை ஊற்றுகிற பிரசனம், தண்டிக்கிற பிரசனம், சபிக்கிற பிரசனம் ஆயிடுது. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்படி இருந்திருக்கும் என்னால் கிரகிச்சு கொள்ளவே முடியாது. நாம் சில நேரம் தேவனுடைய அன்பை உணர்றோம், ஆனால் உணராமலையும் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் அவர் எப்போவுமே அன்பான ஐக்கியத்தில் இருந்தவர். திடீர்னு அந்த ஐக்கியம் கட்டாகிறப்போ எப்படி இருந்திருக்கும்? மனிதர்கள் நம்மளை கைவிடுறப்போவே நமக்கு அது நம்மளால் தாங்கிக்க முடியாது. உங்களை நேசிக்கிற ஆள் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னா நீங்கள் எதை வேணால் ஃபேஸ் பண்ணிடலாம் இல்லையா? வாழ்க்கையில் எவ்வளோ சந்திக்கிறோம், சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் உங்களை ரொம்ப நேசித்து உங்கள் கூட இருந்து உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணிடலாம், எதையும் கூட ஃபேஸ் பண்ணிடலாம்.
ஆனால் எல்லாருமே கைவிடுறது எவ்வளோ பெரிய ஒரு அதை போல ஒரு வேதனை இந்த பூமியிலே பார்க்க முடியாதுன்றாங்க. மனிதர்கள்ட்டே கைவிடப்படுறத போல ஒரு வேதனையும் வலியும் வேற எதுனாலையும் வர முடியாது. வியாதியை விட மோசமான ஒரு காரியம். நமக்கு கூட இருக்க வேண்டியவங்க நம்மளை கைவிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க. இப்போ மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை உண்டாக்கும்னா, நித்தியமாய் கூட இருந்த பிதா, நித்தியமாய் அன்பை காட்டின பிதா, நித்தியமாய் முகத்தை இயேசுவினிடத்தில் திருப்பி இவரே என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் நான் பிரியப்படுகிறேன் சொல்லுகிற பிதா, கல்வாரி சிலுவையில் அவருடைய முகத்தை வேற பக்கம் திருப்பி கொள்ளுகிறார். அவரை பாடுபடட்டும் கைவிட்டார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நம்மளால் கிரகிச்சு கொள்ளவே முடியாதுங்க. ஆனாலும் சொல்லுகிறேன், என்ன ட்ரை பண்ணணும். அவருடைய அந்த வேதனையினுடைய ஆழத்தை நம்மளால் கிரகிச்சு கொள்ளவே முடியாது. பாவத்தை சுமக்கிறது தான் என்ன, சாபம் அவர் மேலே விழுறதுன்னா என்ன, தேவ கோபாக்கினை அவர் அதை உறிஞ்சிக்கிறதுனா என்ன, தேவனால் கைவிடப்படுறதுன்னா என்னன்றது நம்மளால் முழுசாக கிரகிச்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை அதனால் அவருக்கு உண்டாயிருக்கும். ஏன் அதெல்லாம் சகித்தார்? எனக்காக, உங்களுக்காக, நமக்காக. எல்லாம் சொல்லுங்க, நமக்காக இவ்வளோ வேதனையை சகிச்சார். இல்லைன்னா தேவையா அவருக்கு? நாம தானே பாவம் செய்தோம், அவர் பாவம் செய்யல. நம்முடைய பாவங்களை சுமந்தார். நமக்கு தானே சாபம் விழணும், நம்ம மேலே தானே சாபம் வரணும், நம்ம தானே தண்டிக்கப்படணும், நம்ம தான் நியாய தீர்ப்பு பெறணும். ஆனால் எல்லாமே அவர் மேலே விழுந்தது. நாம தான் தேவ கோபாக்கினை நமக்கு தான் வரணும், ஆனால் அவர் மேலே விழுந்தது. ஏன்? அப்போதான் நாம் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படலாம், அப்போதான் நம்ம சகல விதமான ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம், அப்போதான் நம்ம தலை மேலே தேவ கோபாக்கினை தொங்கிட்டு இருக்காது, தேவ அன்பு மட்டுமே இருக்கும். அப்போதான் நாம் ஒருபோதும் தேவனால் கைப்படப்படவே மாட்டோம். இதெல்லாம் நடக்கணும்னா இவர் இப்படி பாடுபட வேண்டியது அவசியமாய் இருந்தது. சிலர் நினைக்கிறது உண்டு, தேவன் வேணும்னா வேற வழியில கூட நம்மளை ரட்சித்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர். எப்படி வேணும்னா தேவன் சிலுவையில் இப்படிலாம் பாடுபடாம இயேசு வேற ஏதாவது மெத்தடு. சிலர் கேட்பாங்கல்ல, ஏன் உங்க தேவன் சும்மா மன்னிச்சிடறேன்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே? நான் சொல்றேன், வேற வழி இருந்தா தேவன் இந்த வழியில போயிருக்க மாட்டார். ஒன்றும் இல்லை, லாஜிக் வச்சு யோசித்து பாருங்க. நம்மளை ரட்சிக்கிறதுக்கு வேற வழி இருந்தா இப்படி ஒரு வழியில தேவன் போயிருப்பாரா? இயேசு இப்படி இந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாரா? அவருடைய ஒரே பேரான குமாரன் இந்த அளவுக்கு பாடுபடணுமான்னு நான் கேட்கிறேன். வேற வழி இருந்தா, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, மன்னிக்கிறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு, வாழ வைக்கிறதுக்கு வேற வழி ஏதாவது இருக்குமானால் இப்படி நடந்திருக்குமாங்க? நடந்திருக்காதுங்க. லாஜிக்கே நமக்கு அதை சொல்லுது, பைபிளும் அதை நமக்கு போதிக்குது. இயேசு போதிக்கிறப்போ மார்க் 8:9-10 அவசியம் 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 சொல்லிட்டே வர்றார். பார்த்தீங்களா? இட் இஸ் நெசசரி தட் ஐ கோ டு ஜெருசலம் அண்ட் சஃபர் அண்ட் டை. எருசலேமுக்கு போய் நான் பாடுபட்டு மரிக்கிறது அவசியம் அவசியம், வேற வழியே இல்லை. இந்த ஒரு வழியில தான் நம்மளை போல் பாவிகள் ரட்சிக்கப்பட முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், வாழ முடியும். நான் எப்படி வேணா வாழ்ந்துக்குவேன், யாரும் என்ன கேட்க முடியாது, என் வழியில போய்ப்பேன் அப்படின்னு சொல்ற பாவிகளுக்கு வேற வழி இல்லை. இதுதான் ஒரே ரட்சிப்பின் வழி. இந்த மிகப்பெரிய மகிமையான தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தவர்களுக்கு ரட்சிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த மிகப்பெரிய தேவனுக்கு விரோதமா துரோகம் செய்த பாவிகளுக்கு ரட்சிப்பையும் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு வேற வழியே கிடையாது. ஆனால தான் இந்த வழி இல்லை. இயேசு போய் பாடுபட்டு மரிச்சார் நமக்காக. எல்லாரும் சொல்லுங்க, நமக்காக. இப்போ இதன் விளைவாக நாம் மன்னிக்கப்படலாம். ஒன்றும் செய்தால் நீங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒன்றுமே செய்தால் இயேசு நம்பினா போதும். சிலுவையில் அவர் என்ன செஞ்சார் நம்பினீங்கன்னா போதும், மன்னிப்பு பெறலாம், சுத்திகரிக்கப்படலாம், நீதிமான்கள் ஆக்கப்படலாம், ஆசீர்வதிக்கப்படலாம். சகல விதமான ஆசீர்வாதம், நமக்கு தகுதியே இல்லாத ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். கிறிஸ்துவத்தினுடைய மெசேஜே அதுதான். உனக்கு தகுதியே இல்லையா, சூப்பர், வா, இயேசு உன்னை தகுதிப்படுத்துறார், எல்லாத்தையும் பெற்றுட்டு போ. அதான் கிறிஸ்தவத்தினுடைய செய்தியே. ஆக்சுவலாக எனக்கு மேலே வர வேண்டியது சாபம், ஆனால் அதை அவர் எடுத்துக்கிட்டதுனால இப்போ எனக்கு ஆசீர்வாதம். தேவ அன்பு இம்மையிலும் மறுமையிலும் ஒருபோதும் நான் தேவனால் கைவிடப்படுவது இல்லை. நமக்காக. எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. இதில் என்ன எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா, இவ்வளோ தூரம்
அவர் போறார் நமக்காக. ஆனால் உண்மை என்னன்னா, அவருக்கு நாம் தேவை இல்லை. அவருக்கு நாம் தேவை இல்லை அப்படின்றத நான் யோசிக்கிறப்போ எனக்கு இன்னும் புரியறதுக்கு கஷ்டமாயிடுது. இப்போ அவர் மிகப்பெரிய மகிமையான தேவனா இருக்கிறாரு. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு சிருஷ்டிப்பு. அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு தான், அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்பு. அவருக்கு நான் தேவை இல்லை, அவருக்கு எந்த தேவையில்லை, அவருக்கு யாருமே தேவை கிடையாது. ஏன்னா அப்படியே சாகட்டும்னு விட்டுருக்கலாம், நரகம் போட்டோன்னு விட்டுருக்கலாம். அவரு எனக்காக போய் இப்படி மறித்து பாடுபட்டு உயிரையே கொடுக்குறாரு. புரியறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றது புரியுதாங்க? அவருக்கு நாம் தேவை இல்லைங்க, அவருக்கு நாம் தேவை கிடையாது. அவருக்கு எந்த தேவையும் இல்லைங்க, அவருக்கு யாருமே தேவை கிடையாதுங்க. சிலர் கடவுள் பற்றி தப்பாக நினைக்கிறாங்க பாருங்க. சில நேரம் கிறிஸ்டியன்ஸு கூட அந்த மாதிரி எண்ணம் வந்துடுது. ஏன்னா உலகத்தில் அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்கல்ல. சில நேரம் எப்படி நினைக்கிறாங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்ன்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னால் ஆதியிலே தேவன் தனிமையாக இருந்தார், பாவம் பேசுறதுக்கு அவருக்கு யாருமே கிடைக்கல, அவருக்கு நண்பனாக யாருமே இல்லை, தனிமையில் உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ அவர் யோசித்தார், பேசுகிறதுக்கு ஆளே இல்லையே, நண்பன் யாருமே இல்லையே, சார் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு உலகத்தை உண்டாக்கி நம்மளை போல் நம்ம சாயலில் சில மனிதர்களை உண்டாக்கி, அப்போ அவங்க நம்ம கொஞ்சம் கம்பெனி கொடுப்பாங்கல்ல, கொஞ்சம் நண்பர்களாக இருப்பாங்க, உறவாடலாம், பேசலாம், ஐக்கியம் கொள்ளலாம் அப்படின்னு தேவை நிமித்தமாய் உலகத்தை படைத்து நம்மளையும் படைச்சாருன்னு நினைக்கிறாங்க. தவறு. அவருக்கு தேவையே கிடையாதுங்க. அதனால தான் பாருங்கள், நாம் என்ன நம்புகிறோம், ஜீவனுள்ள தேவனுக்கு தேவையே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்கு. அதனால் சில நமக்கு ஒட்டிக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எப்படி உலகம் உண்டாச்சுன்னு சொல்லுது, சத்தியத்தை சொல்லுது. ஆனால் உலகம் எப்படி உண்டாச்சுன்னு மற்றவங்க புக்லேயும் சிலதெல்லாம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா, முன்ன ஆதி காலத்தில் எழுதின ஒரு இதில் சொல்கிறாங்க எப்படி உலகம் உண்டாச்சுன்ற கதையை சொல்கிறாங்க. அதாவது உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக இந்த தெய்வங்கள்லாம், அவங்க நம்புறது பல தெய்வங்கள் இருக்காங்க. அந்த தெய்வங்கள்லாம் ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம், ரொம்ப பிஸியாக வேலையில் இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க யோசிக்கிறாங்களாம், எப்போ பார்த்தாலும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரமே கிடைக்கலையே, நம்ம தெய்வங்களாக இருக்கோம், ஆஃப்டர் ஆல் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேணாம், இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படி? அப்போது அவங்க இப்படி யோசிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. சரி, இப்படி செய்வோம், நாம் மனிதர்களை உண்டாக்கி வேலையை அவன்கிட்ட கொடுத்துருவோம், நம்ம ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துப்போம், நம்ம தானே தெய்வங்க. இப்படி தான் உலகத்தை உண்டாக்குனாங்களாம். மனுஷனுக்கு வேலையை கொடுத்துட்டு தெய்வங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க, ஆள் தேவைப்பட்டது வேலைக்கு, அதனால மனுஷனை உண்டாக்குனார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். இப்போ உலக அபிப்பிராயங்கள் இதெல்லாம், கடவுளுக்கு ஏதோ தேவை இருக்கு, சில நேரம் நமக்கும் அந்த புத்தி வந்தது, அவருக்கு நாம் தேவை, நம்ம இல்லாமல் முடியாது, நம்ம இல்லாமல் தாராளமாக அவர் இருப்பார், நித்தியமாக இருந்து வருகிற தேவன் அவர். அதனால தான் பாருங்க, ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திரியேக தேவன், அதாவது ஒரே தெய்வம், என்ன சொல்லுங்க, ஒரே தெய்வம், ஆனால் 3 நபர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 3 நபர்களாக இருந்ததுனால, நித்தியமாய் அவர்கள் இருந்ததுனால, அவர்களுக்கு வேற யாருடைய நட்பும் அன்பும் தேவையே கிடையாது. ஒரே நபர் தான் இருந்தார்னா அப்போ அவருக்கு அன்பு கூறதுக்கு யாருமே இல்லை. இன்னொருத்தர் உண்டாகினா தான் அன்பு கூற முடியும். ஆனால் 3 நபர்கள் ஒரே தெய்வமாக இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். அன்பான ஐக்கியத்தில் நித்தியமாக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு வெளியால் யாருமே தேவையே கிடையாது. சொல்ல போனால் அவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த அன்பின் நிறைவினால தான் வெளி உலகமே உண்டாக்கப்பட்டது. அன்பு தேவை, அன்பு கூற ஆள் தேவைன்னு உண்டாக்கல, திரு ஏக தேவனுக்குள்ளாக அன்பு நிறைந்து வழிஞ்சு அந்த உலகத்தையே உண்டு பண்ணினார். இன்னைக்கு கூட ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எப்படிங்க பிறக்குது? ஒரு குழந்தை தாயின் கற்பத்தில் உருவாகுதுன்னா எப்படிங்க உருவாகுது? அன்பு தேவைன்றதுனால இல்லை, அன்பின் நிறைவில் தான் குழந்தை உருவாகுது. நாட் அவுட் ஆஃப் a need of love, but out of the overflow of love, the child is conceived in the womb. அதுக்கு மேலே நான் வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை. அவருக்கு யாருமே தேவையில்லையே, இந்த உலகம் தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, அவர் அப்படிப்பட்டவர் ஒன்றும் கிடையாது.
அதான் பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 17 அந்த தேவன் அறியாத மக்களுக்கு சொல்றாரு, இவர் வேற மாதிரிங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எல்லாருக்கும் அவர் தான் ஜீவன் கொடுக்கிறார், சுவாசத்தை கொடுக்கிறார், உயிர் மூச்சு அவர் தான் கொடுக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் அவருக்கு ஆகாதா, முடியாதா? நான் இல்லாமல் அவர் சமாளிக்க முடியாதா? அப்படிலாம் கிடையாது. நான் அவருக்கு தேவையே கிடையாது. அப்போ ஏங்க உண்டாக்கினார் உலகத்தை, ஏங்க என்னை பிறக்க வச்சார்? நான் அவருக்கு தேவையில்லைன்னா ஒரே பதில் தான், என்னை விரும்பினார், என்னை விரும்பினார். நம்ம ஒருத்தரை விரும்புகிறப்போ நம்மகிட்ட 2 இது இருக்குது. சீக்கிரட்டாக அவங்க நமக்கு தேவை. இன்னொருத்தரை விரும்புகிறப்போ, இன்னொருத்தர் அன்பு கூறுறப்போ அவங்க நமக்கு தேவை. அவங்க எல்லாமே நமக்கு அதை போடாது. அதனால் அவங்க நமக்கு தேவை, ப்ளஸ் நம்ம அவங்கள விரும்புகிறோம். நீட் அண்ட் டிசைர் அப்படியே 2 ஒன்றா போது பாருங்க. ஆனால் தேவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது, யாருடைய உதவியும் தேவை கிடையாது, யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. நாம் இல்லைன்னா அவர் நல்லா தான் இருப்பார். அப்போ ஏன் என்னை பிறக்க வச்சாரு, ஏன் என்னை வாழ வைக்கிறாரு? என்னை விரும்புகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் பிறந்தீங்கனாலே அது என்னத்தை காண்பிக்குதுன்னா, அவர் உங்களை விரும்பினதுனால தான் பிறந்தீங்க, அவர் உங்க மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால தான் பிறந்தீங்க. இல்லைன்னா என்னத்துக்கு பிறந்தீங்க? நீங்கள் நினச்சிங்களா உங்கள் ஏதோ பெற்றோர் செஞ்சதுனால மட்டும் பிறந்துட்டீங்கன்னு? எவ்வளோ பேர் என்னென்னமோ செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் குழந்தை உருவாகுதா? நீங்கள் பிறந்தீங்கனாலே அது தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை நிரூபிக்குது. இதுதான் உண்மைங்க. தேவன் உங்களை விரும்புகிறார், நம்மளை பிறக்க வைக்கிறார், வாழ வைக்கிறார். ஆனால் இந்த மகிமையான தேவனுக்கு விரோதமாக போய் நாம் பாவம் செய்கிறோம், முரட்டாட்டம் பண்ணுகிறோம், துரோகம் செய்கிறோம். அப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்கணும்? அவர் தாராளமாக தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம், அவரை கேட்குறதுக்கு யாரும் இல்லை. நாம் அவருக்கு தேவையில்லை. எனக்கு அதுதான் புரியுறது கஷ்டமாக இருக்குது. அவர் மகிமையானவர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்தவர். நான் அவரால் படைக்கப்பட்டவன், நான் அவருக்கு தேவையில்லை. ஆனால் என்னை போய் பிறக்க வச்சு நான் அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம் என்னை விட்டுறாம எனக்காக உயிரையே கொடுத்து மறிக்கிறாரே, எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னை நரகத்துக்கு போகணும் விட்டுட்டு கழிச்சிருக்கலாம், என்ன நீ தேவை கிடையாது அப்படின்னு போயிருக்கலாம் அவர். அதுக்கு பதில எனக்காக போய் உயிரை கொடுக்குறாருன்றது என்னால் கிரகிச்சு கொள்ளவே முடியல. ஏன் உயிரை கொடுத்தாரு? என்னை அந்த அளவுக்கு விரும்பினார். என்னுடைய பிறப்பை விட கல்வாரி சிலுவை அவர் என் மேலே வச்சிருக்கிற விருப்பத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துது. என் மேலே அவருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விருப்பம். உன்னை விட மாட்டேன் போன்றாரு. சில நேரம் எனக்கே என்னை விட்டுலாம் போல இருக்கும் இல்லையா? நம்மளை கிவ் அப் பண்ணிடலாம் போல இருக்கும். அவர் என்ன சொல்ல, உன்னை விட மாட்டேன், உயிரே கொடுத்து ரட்சிக்கணும்னாலும் ரட்சிப்பேன் நான். ஏங்க அப்போ நம்ம மேலே இவ்வளோ அன்பை வச்சாரு? நான் சொல்கிறேன் கேளுங்க. என்னைக்கு அவர் மனதில் நம்மளை யோசிச்சாரோ அன்னைக்கு அன்பை வச்சிட்டார். கல்வாரி சிலுவையில் அன்பை வெளிப்படுத்துறாரு, அவ்வளோதான். ஆனால் நம்மளை என்னைக்கு மனசில் யோசிச்சாரோ அன்னைக்கே நம்ம மேலே அன்பை வச்சுட்டாருங்க. பிறந்த அன்னைக்கு அன்பை வைக்கல நம்ம மேலே, தாயின் கற்பத்தில் உருவான அன்னைக்கு இல்லை, என்னைக்கு அவர் மனசில் நாம் தோன்றினோமோ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை யோசித்து பார்த்தார், அன்னைக்கே அன்பை வச்சுட்டார். நாம் அவரை விட்டு தூரமாக போவோம்னு அவருக்கு தெரியும், பாவம் செய்வோம்னு தெரியும், முரட்டாட்டம் பண்ணுவோம், துரோகம் பண்ணுவோம், எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம எப்படி ரட்சிக்கணுன்றதுக்கு ஒரு வழியும் உண்டு பண்ணி திட்டமிட்டு அதற்காக குமாரன் வர வச்சு நமக்காக திரியேக தேவனுக்குள்ளாக இவ்வளோ ஒரு இது, பிதா குமாரனை கைவிட்டு இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது? என்னமோ தெரில, அவர் என்னை நேசிக்கிறார். நீங்கள் இன்னும் என்னை ப்ரெஸ் பண்ணி கேட்டாங்கன்னா ஏங்க எப்படி நேசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நாம் அவருடைய அன்புக்கு தகுதியானவர்கள்னால நம்மளை அவர் அன்பு கூறல, அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே, கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்கள் தேவனுடைய அன்பை. நாம் அவருடைய அன்புக்கு தகுதியானவர்கள் அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. நாம் ஆக்சுவலாக தகுதியானவர்கள் கிடையாது, நாம் தான் பாவம் செய்து முரட்டாட்டம் பண்ணினவர்கள். அப்போ ஏன் இப்படி ஒரு அன்பை நம்மளை மேலே வச்சிருக்காருன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால் என்ன பண்ணார், என்னை யோசித்த நாள் முதற்கொண்டு என் மேலே அன்பை வச்சுட்டார். எடுக்கவே மாட்டேன்னு தீர்மானிச்சிட்டார். என்ன பண்ணுமோ பண்ணி அவனை அன்பு கூறுவேன்னு தீர்மானிச்சிட்டார். அப்படி அவர் தீர்மானிச்சதுனால
இப்போ வந்து நான் ரொம்ப ஸ்பெஷல். நானே ஸ்பெஷல்னால நான் ஸ்பெஷல் கிடையாது. என் மேலே இப்படி ஒரு அன்பை அவர் வச்சிட்டதுனால நான் ரொம்ப ஸ்பெஷல். என்னுடைய விலை மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகமே ஈடியன வர முடியாது. ஏன்னா எனக்காக இயேசுடைய உயிரே கொடுக்கப்பட்டது, ரத்தமே சிந்தப்பட்டது. அவருடைய விலை மதிப்பு என்னது? இந்த உலகத்தை ஒரு பக்கம் வச்சிங்கனால இயேசு அதை காட்டிலும் மதிப்புள்ளவர், சிருஷ்டிகர்த்தா அவர். அவர் தான் உலகத்தையே படைச்சது. உலகம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அவர் போய் எனக்காக உயிரை கொடுக்குறாருன்னா என்ன, அவர் என்னன்னு தெரில, புரிய மாட்டேங்குது எல்லாம். அதான் சொன்னேன், அவருடைய வேதனையின் ஆழம் என்னத்தை வெளிப்படுத்துது? அவருடைய அன்பின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்துது. இப்படி ஒரு அன்பை ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார். இந்த தேவன் தான் நம்ம வணங்குகிறோம், இவரை தான் நம்ம நம்புகிறோம். சில வசனங்கள் அதை வெளிக்கொண்டு வருது பாருங்கள். ஓசியா 11 7 வசனத்தில் சொல்கிறார் தேவன், என் ஜனங்க எப்போ பார்த்தாலும் என் பின்வாங்கிட்டே போகிறாங்க, நான் அவங்கள அரவணைக்க பின்வாங்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்றார் யோசியா 11:8. அப்போ சொல்கிறார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி மற்ற தேசங்களில் போல ஆக்குவேன், என் கோபம் உன் மேலே விழாது அப்படின்றாரு. அல்லது ஏசாயா 43 சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்படுது, உனக்கு மீட்கும் பொருளாக மற்ற தேசங்களை கொடுத்தேன் அப்படின்றாரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளை மீட்கும்படி நம்முடைய ஒரே பேரான குமாரனே அவர் கொடுத்தார். நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, நம்ம மேலே உயிரே வச்சிருக்கிறார் என்பதை ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். ஆகவே அவருடைய அன்பை சந்தேகிக்க வேண்டாம். சூழ்நிலையை பார்த்து அவர் உங்களை அன்பு கூறலன்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்கள் பிறந்ததே அவருடைய அன்பை நிரூபிக்குது. நீங்கள் உயிரோடு இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா அது அவர் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். எவ்வளோ ஆதாரங்கள் இருக்குங்க. உங்கள் ரூம் ஃபுல்லாக சுற்றியும் ஆதாரம் தான், அவருடைய அன்பினுடைய ஆதாரம் தான். சில நேரம் வெளிச்சம் நிறைந்த ஒரு ரூமில் இருக்கிறோம், ஆனால் கண்ணு தரல, நமக்கு கண் பார்வை இல்லாதவர்கள் போல, வெளிச்சமே இல்லாதது போல இருக்குது. இன்னைக்கு கூட நான் ஓட்டிகிட்டு வரப்போ சூரியன் கீழே போகுது பாருங்க, என்ன அழகாக இருந்தது. ரசிச்சுக்கிட்டே வந்தேன் நான். அப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ ஒரு அழகான காட்சியை காமிக்கிறார், எனக்குன்னே காமிச்சது போல் இருக்குது. அந்த டிரைவ் போகிறதே தெரில. இதுக்கு முன்னால் பார்த்தா ஒரே டிராஃபிக் கச்சேன்னு போயின்னு இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு. ஆனால் அதையும் அங்கே இருக்குது கண்ணுக்கு, இதெல்லாம் தாண்டி என் கண்ணுக்கு முன்னாலே சூரியன் தெரியுது. அதனுடைய மகிமை அதை பார்க்குறப்போ இதெல்லாம் பெருசாக தெரியவே இல்லை. சார் பரவாயில்ல, இதெல்லாம் உடுப்போம், அது இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துடலான்ற மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இதை பார்த்து ரசிச்சுட்டு வரேன், ஆனால் மற்றவங்க வண்டியில் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிலர் பேர் ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதை ரசிச்சுட்டு வந்திருப்பாங்களா, கோட்டை விட்டுட்டாங்களா அப்படின்னு யோசித்தேன் நான். அதாவது நம்மளை சுற்றிலும் தேவனுடைய அன்பு வெளிப்படுது. ஆனால் சில நேரம் நம்ம தான் மிஸ் பண்ணிடுறோம் பாருங்க. ப்ளஸ் நான் யோசித்தேன் நான், வாழ்க்கையும் இந்த மாதிரி தான். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேவனுடைய மகிமை மேலே அந்த சூரியன் தேவனுக்கு அடையாளமாக இருக்குது இல்லையா? அதனுடைய மகிமை தேவனுடைய மகிமைக்கு அடையாளமாக இருக்குது. தேவனுடைய மகிமை பார்க்காம விட்டுட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் பாருங்க. தேவனுடைய அன்பு உணராமல் விட்டுட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப கடினமாகிடுது. என்ன தெரியுது கண்ணுக்கு? இந்த பழாப்போன இந்த சூழ்நிலைகள், கஷ்டங்கள், சவால்கள், அதுதான் பெருசாக தெரியுது. நம்மளை மூட ஸ்பாயில் பண்ணி கெடுத்து விட்டு ஒரு வழி ஆக்கி விடுது பாருங்க. ஆனால் அதன் மத்தியில் தேவனை தொடர்ந்து நம்முடைய கண் பார்வையில் வைத்து கொண்டிருப்போமானால், அவருடைய அன்பை தொடர்ந்து உணர வாழ முயற்சிடுவோமானால், அதை ரசித்து அப்படியே போயிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் பெருசாக தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். அது சிலுவையில் தான் மேக்சிமமாக வெளிப்படுது. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அந்த மாதிரி நீங்கள் சிலுவையில் பார்க்குற அளவுக்கு அது உச்சக்கட்ட வெளிப்பாடு. ஆகவே என்ன பண்ணணும்? சிலுவையில் பார்த்துட்டு அப்புறம் அன்றாட வாழ்க்கைக்கு வரணும். சிலுவையில் பார்த்துட்டு அப்புறம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் எப்படி எடுத்துக்கணும்? இது தேவனுடைய அன்பு. எந்த ஒரு நன்மையும் எப்படி எடுத்துக்கணும்? உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருந்தால் தேவனுடைய அன்பு. ஆமாங்க, நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை அவர் ஒருபோதும் எடுக்கவே மாட்டார்.
ரோமர் 8:31 வாசித்துட்டு முடிச்சிடுறேன் நான். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? 32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரே குமாரனை கூட விட்டு வைக்கலன்னா அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? மற்றதில் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? தரமாட்டாரா? உயிரே கொடுக்க ரெடியாக இருந்தார்ன்றதை நிரூபிச்சிட்டார். வேற எல்லாத்தையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்புங்க. நீங்கள் எந்த கஷ்டமும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. பாவமே அவருடைய அன்பிலிருந்து நம்மளை பிரிக்க முடியல. அதனால தான் இயேசு அனுப்பி அந்த பாவ பிரச்சனையை சரி பண்ணிட்டாரு. மற்றதெல்லாம் அவருடைய பார்வைக்கு ஒன்றுமே கிடையாது, நத்திங். அதெல்லாம் உங்கள் மேலே அன்பை வச்சவர் ஒருபோதும் எடுக்க மாட்டார். உங்களுக்காக எதையும் அவர் செய்வார். இப்போ மட்டும் இல்லை, நித்தியமாய். அதனால தான் பவுல் எப்படி முடிக்கிறார் அங்கே 38-39 பாருங்க. 38-39 மரணமானாலும் ஜீவனானாலும். தொடங்குற விதமே பயங்கரமாக இருக்குது. மரணமானாலும் ஜீவனானாலும், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். மறிச்சாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, எதுவுமே என்னை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அதான் சொல்லுங்க, நிச்சயித்திருக்கிறேன். அது அங்கே தான் இடிக்குது சில நேரம். அந்த நிச்சயம்தான் இல்லை சிலர்கிட்ட, சில நேரம் நம்மகிட்ட இல்லை. அது பவுலுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், பவுல் நிச்சயித்திட்டார். ஐ எம் பர்சுவேடட். எதுவுமே அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது போ அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன்றார். ஆகவே நீ வேணா என்ன சாகடிக்கிறதுனா சாகடிச்சுக்கோ போ. வாழ்ந்தா அவருக்காக வாழ்வேன், செத்தா அவரோட போய் இருந்துருவேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவுமே அவரிடத்திலிருந்து என்ன, அவருடைய அன்பிலிருந்து என்ன பிரிக்கவே முடியாது. இப்படி வாழ்ந்தா பாருங்க, எதை கண்டும் பயப்பட மாட்டோம். இதெல்லாம் எப்படி பவுல் சொல்றாருன்னா, சிலுவை வச்சுதான். சிலுவை இதுக்கு முன்னாலே பேசிட்டார் ரோமர்ல. சிலுவை தான் இதுக்கு பேக் போன், ஃபவுண்டேஷன். எப்படி சொல்ல முடியும்? என் மேலே உயிரே வச்சிருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் என் மேலே உயிரை வச்சிருக்கார். எந்த தைரியத்தை வச்சு சொல்ல முடியும்? சிலுவையை வச்சு தான் சொல்ல முடியும். எனக்காக உயிரை கொடுத்தார். கிறிஸ்தவத்துக்கு எதிராக பல ஆட்சேபனைகளை எழுப்புகிறாங்க. அதில் ஒரு ஆட்சேபனை தான் எனக்கு ரொம்ப அது எழுப்பக்கூடிய ஆட்சேபனை போல தோணுது. அது என்னன்னா, சிலர் சொல்லுவாங்க, வாட் யூஆர் சேயிங் சவுண்ட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ. அது சில நேரம் எனக்கு புரியுது அவங்க சொல்கிறது. ஏன்னா உண்மையிலே டூ குட் டு பி ட்ரூ மாதிரி தான் இருக்கு. நானும் யோசிச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய தேவன் என் மேலே இவ்வளோ அன்பு வைப்பாரா? எப்படி இது உண்மையாக இருக்கலாமா? இட் இஸ் ட்ரூ. டூ குட் டு பி ட்ரூ போல நான் இப்படி சொல்வேன், so good, it's so good, it has to be true. இது எவ்வளோ நல்லா இருக்குன்னா இது உண்மையாக தான் இருக்க வேண்டும். இப்படிலாம் யாரும் ஒரு கதை கட்டவே முடியாது. It's so good, it has to be true. உண்மை, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார், உயிரே வச்சிருக்கிறார். நித்தியமாக என் தேவன் என்னை அன்பு கூறுவார். கல்வாரி சிலுவை எனக்கு அதை வெளிப்படுத்துகிறது. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய சிலுவை பாடுகளை இன்றைக்கு இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தினதற்காக, அதனுடைய ஆழத்தை வெளிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் அதை குறித்த வெளிப்பாட்டிற்குள் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எந்த அளவுக்கு எங்களுக்காக நீர் பாடுபட்டீர், பாடுபட ஆயத்தமாய் இருந்தீர், எப்படி எந்த அளவுக்கு எங்களை நீர் நேசிக்கிறீர் என்பதெல்லாம் எங்கள் மனது புரிஞ்சு கொள்ளட்டும் ஆண்டவரே. நம்பட்டும், எங்கள் இருதயம் இந்த சத்தியத்தை நம்பட்டும். நீர் இந்த அளவுக்கு உண்மையிலே எங்களை நேசிக்கிறீர் என்று நம்பிட்டோமானால் அதற்கப்புறம் வாழ்க்கையை வேற விதமாக இருப்போம். எங்களுடைய ஜெபங்கள் வேற விதமாக இருக்கும், எங்களுடைய சாதனைகள் வேற விதமாக இருக்கும். உண்மையிலே என்ன எங்களை இப்படி நேசிக்கிறீர் என்று நம்ப செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். உயிரை கொடுத்து நேசித்ததுனால நீர் எதையும் எங்களுக்கு செய்வீர். ஒரே பேரான குமாரனையும் கூட விட்டு வைக்காமல் எங்களின்
ரட்சித்தீர் நீர். ஆகவே மற்ற எல்லாவற்றையும் அவரோட கூட நீர் அருளுவீர் என்று நம்புகிறோம். ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் உமக்கு முன்பாக நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் உமக்கு தெரியும். அதெல்லாம் பெருசாக நாங்கள் சொல்லக்கூட தேவையில்லை. ஆனால் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாத்தையும் நீர் நிறைவாக்குவீராக. நல்ல மெய்ப்பர் என்பதை நிரூபித்து காண்பிப்பீராக. எங்கள் மேலே உயிரே வச்சிருக்கிறீர் என்பதை மற்ற விதங்களிலும் நாங்கள் அதை காண செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. எங்கள் மேலே நீர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீர் என்பதை இன்னும் அதிகமாய் புரிய செய்வீராக. அதை குறித்த வெளிப்பாட்டில் வளர செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய தேவை. எந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிறீர் என்பதை உணரச் செய்வீராக. அந்த உணர்வோட வாழச் செய்வீராக. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறப்போ தேவனே, சூரிய வெளிச்சம் எங்கள் மேலே படுறது போல உம்முடைய அன்பு எங்கள் மேலே இருக்கிறத உணர்ந்து கொண்டு வாழச் செய்வீராக. தொடர்ந்து சத்தியத்துக்குள்ளாக நடத்துவீராக. வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.